ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மக்கள் சேவை சேனல். இன்றைக்கி நம்ம ஒரு முக்கியமான இன்ஃபர்மேஷன் பற்றி தான் பார்க்க போகிறோம். அதாவது உங்ககிட்ட காலி நிலம் அல்லது காலி இடம் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ஒரு முக்கிய அறிவிப்பு பார்த்தா சென்னை மாநகராட்சியிலேருந்து வெளியிட்டிருக்காங்க. இப்போ இதை பற்றின மொத்த இன்ஃபர்மேஷன் தான் இந்த வீடியோ பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. ஓகே, அதாவது பெருநகர சென்னை மாநகராட்சி ஒரு முக்கிய அறிவிப்பை கொடுத்துருக்காங்க பாருங்கள். அதாவது காலி நிலங்களை கொண்ட நில உரிமையாளர்களுக்கு வழிகாட்டுதலை பார்த்தா வெளியிட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா, ஒரு பொறுப்புள்ள நில உரிமையாளராக திடக்கழிவுகள் மேலாண்மை விதிமுறைகளை 2016 படி நீங்கள் பின்பற்றுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. காலி நிலங்களை முறையாக பராமரிப்பதன் மூலம் நகர சுத்தம், பொது சுகாதாரம் மற்றும் பாதுகாப்பிற்காக நீங்கள் வழிவகுக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான வழிகாட்டு நெறிமுறை கொடுத்துருக்காங்க. ஃபஸ்ட்டு நீங்கள் காலி நிலம் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை சுத்தம் செய்யணும். அந்த காலி நிலத்தில் உள்ள செடிகள், குப்பைகள் அல்லது தேங்கியுள்ள நீர் போன்றவற்றை அடையாளம் காண நிலத்தை அடிக்கடி நீங்கள் பார்வை பண்ணணும். அப்படி ஏதாச்சும் குப்பைகள் பெரிய பெரிய செடிலாம் வளர்ந்துருக்கு அப்படின்னா நீங்கள் அகற்றுங்க அப்படின்றத சொல்லியிருக்காங்க. கழிவு மேலாண்மை, அந்த இடத்துல ஏதாச்சும் பார்த்தா கழிவு மேலாண்மையாக இருக்குது, ஏதாச்சும் பார்த்தா குப்பை கொட்டுறாங்க அப்படின்னா அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் க்ளீன் பண்ணுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நீர் வடிகால் பராமரித்தல் மற்றும் தேங்கியுள்ள நீரை அகற்றப்படுதல். மழையின் காரணமாக ஏதாச்சும் பார்த்தா அதிகமாக நீர் தேங்கி இருக்குது, அதை பிளேஸ் யாராச்சும் வராங்க அப்படின்னா அவங்களுக்கு ப்ராப்ளம் இருக்கும். அதனால் அந்த நீர்லாம் இருக்குது அப்படின்னா அதை நீங்கள் வெளியேற்றுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வேலிச்சுவர்கள் மற்றும் பாதுகாப்பு, சுற்றி இருக்கிற வலுவான வேலிச்சுவர் எல்லாமே கரெக்டாக அமைக்கணும், பராமரிப்பு பண்ணணும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இதாங்க உங்களுக்கான இன்ஃபர்மேஷன். இதெல்லாம் கரெக்டாக கடைபிடிங்க அப்படின்றத மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதை நீங்கள் மீறீங்க அப்படின்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அபராதம் விதிக்கப்படும் அப்படின்றத கடைசியாக சொல்லியிருக்காங்க பாருங்க. நீங்கள் 50 டன் மெட்ரிக் வரையோட கழிவுகளுக்கு 5000 டன் வந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. இந்த ரூல்ஸ்லாம் நீங்கள் மீறீங்க அப்படின்னா உங்களுக்கு 10,000 வரைக்கும் ஃபைன், அதாவது 25,000 வரைக்கும் ஃபைன் போடப்படும். ஒவ்வொரு நாளுக்கும் 500 வரை கூடுதல் அபராதம் விதிக்கப்படும் அப்படின்ற மாதிரி இந்த ஒரு பாக்ஸில் வெளியிட்டிருக்காங்க. செக் பண்ணி பார்த்துட்டு காலி இடம் வச்சுருக்கவங்க மறக்காமல் இந்த ரூல்ஸ் எல்லாமே நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். அவ்வளோ ஃப்ரெண்ட்ஸ், கண்டிப்பாக இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள். அது மட்டும் அல்ல, இந்த வீடியோ நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். அடுத்த ஒரு நிலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.